எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. உயர்தர பரீட்சைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பம். தமிழக கடற்தொழிலாளர்கள் நிபந்தனையுடன் விடுதலை. பலாலி விமான நிலையத்தின் ஊடாக பயணிக்கும் பயணிகள் கவனத்திற்கு. இராணுவத்தை அரிசி ஆலைக்குள் இறக்க வேண்டிய நிலை, தேசிய விவசாய சங்கம். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் தீ விபத்து தொடர்பான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட மின்னஞ்சல் செய்திகள் தொடர்பான தரவுகள் நீக்கப்பட்டமை தொடர்பிலான விசாரணை தொடர்பான முறைப்பாட்டை ஏப்ரல் 29 மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த முறைப்பாடு கொழும்பு மேலதிக நீதவான் கெமிந்த பெரேரா முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த வழக்கில் சந்தேக நபர்களான குறிப்பிடப்பட்டுள்ள கப்பலின் உள்ளூர் பிரதிநிதி நிறுவன ஊழியர்கள் 7 பேர் நீதிமன்றில் முன்னிலையாகினர். இந்த விசாரணைகளின் போது சில மின்னஞ்சல் செய்திகள் தொடர்பான தரவுகள் அளிக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் மாதவ தென்னகோன் தெரிவித்துள்ளார். குறித்த மின்னஞ்சல் செய்திகள் தொடர்பான தரவுகள் அரசாங்கத்தின் ரசாயன பரிசோதனை திணைக்களத்தின் டிஜிட்டல் ஆய்வகத்தில் உள்ள தரவு தளத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்நுட்ப பிழை காரணமாக தரவு தளம் செயலிழந்துள்ளதாகவும் அதனால் தகவல்களை பெற முடியவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்றின் சேவையை பெற்று தரவு களஞ்சிய சாலையை சீர் செய்ய 1,21,00,000 ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் திருத்த பணியின் பின்னர் உரிய தரவுகளை நகலெடுக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட 2024 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. உயர்தர பரீட்சை கடந்த 25 ஆரம்பமாகிய நிலையில் அடைமழை காரணமாக 27 முதல் பரீட்சை நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. அதன்படி இன்று முதல் மீண்டும் பரீட்சைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள பாடங்களின்படி பரீட்சைகள் வழமை போன்று நடைபெறும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 10 நெடுந்தீவு கடற்பரப்பிற்கு அண்மையில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் 23 பேரும் நிபந்தனையுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 23 பேரும் நேற்று யாழ் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றில் சிறைச்சாலை அதிகாரிகளினால் நீதவான் நளின சுபாஷ்கரன் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டனர். வழக்கினை ஆராய்ந்த நீதவான் இந்திய கடற்தொழிலாளர்கள் 23 பேருக்கும் 6 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார். அத்துடன் குறித்த 23 பேரில் 3 பேர் படகோட்டிகள் என்றமையினால் அவர்களுக்கு தலா 4 மில்லியன் அபராத தொகையினை செலுத்தும் அதேவேளை 6 மாத சிறை தண்டனையும் மேலதிகமாக வழங்கி உத்தரவிட்டார். அபராத தொகை செலுத்த தவறின் 6 மாதங்கள் சிறை தண்டனைக்கு மேலதிகமாக 3 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பளிக்கப்பட்டது. யாழ் பலாலியில் அமைந்துள்ள சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பயணிப்பவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனால் பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி யாழ் சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பயணிக்கும் பயணிகள் அங்குள்ள அதிகாரிகளால் ஏதாவது அசௌகரியங்களை எதிர்கொண்டால் தகவல் வழங்குவதற்கு 2 தொலைபேசி இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கமைய விமான நிலையத்தின் செயற்பாட்டு முகாமையாளர் அமரதுங்கவின் 077-4653-9115 என்ற இலக்கத்திற்கோ அல்லது வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தின் 0222193773 என்ற இலக்கத்திற்கோ தொடர்பு கொள்ள முடியும் என ஆளுநர் பயணிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போதுள்ள அரிசி தட்டுப்பாடு பாரிய அரிசி ஆலை வியாபாரிகளால் செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ளதாக தேசிய விவசாய சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது.
சந்தையில் செயற்கை அரிசி தட்டுப்பாட்டினூடாக கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசியை தமது கடைகளில் விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் அனுராத தென்னகோன் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றும் நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ள கையிருப்பு அளவை கணக்கிட அரசாங்கம் தவறியுள்ளதாகவும் அவர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், பெரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் கையிருப்பு அளவை கணக்கிட்டு இராணுவ பலத்தை பயன்படுத்தி அரிசி நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டும் என தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான பெங்கல் புயல் கடலோர மாவட்டங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி சென்றது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் தலைவர்கள் நேரில் சென்று நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர். மேலும் மீட்பு பணிகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட சுமார் 250 குடும்பங்களை சேர்ந்தவர்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னை பனையூர் அழைத்து வந்து நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திக்காத விஜய் அவர்களை வரவழைத்து உதவிகளை வழங்கியது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கின்றது. அரசியல் விமர்சகர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் செயல் தவறானது என்றும் அவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று நிவாரண உதவிகளை வழங்கி இருக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்தியாவில் சமீப காலங்களில் பாடசாலை கல்லூரிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பது, விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பது அடிக்கடி நடைபெற்று வருகின்றது. வெடிகுண்டு மிரட்டல்களால் வீண் பதற்றம், நேர விரயம் மற்றும் தேவையற்ற அச்ச உணர்வு ஏற்படுகின்றது. இந்த வரிசையில் தற்போது உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு இருக்கின்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள தாஜ்மஹால் உலக அளவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் புதன்கிழமை இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லா அமைப்பினருக்கும் இடையே 60 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. இருந்த போதிலும் இரு படையினருக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி சில இடங்களில் தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றது. இஸ்ரேல், லெபனான், சிரியா நாடுகளின் எல்லையையொட்டியுள்ள இஸ்ரேல் வடக்கு மவுண்ட் டோஸ் பகுதியில் இஸ்புல்லா அமைப்பினர் 2 ராக்கெட்களை வீசியுள்ளனர். இஸ்ரேல் மீது முதலாக இஸ்புல்லா இந்த ராக்கெட் தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த 2 ராக்கெட்டுகளும் திறந்த வெளியில் விழுந்ததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புளோரிடாவை சேர்ந்த இசைக்கலைஞரான பிரின்ஸ் யூடியூபில் மிட்நைட் ஃப்ரெண்ட்ஸ் என்ற பெயரில் வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமானவராக திகழ்கின்றார். இவரது மாமா பிலிப் கடந்த 1996ஆம் ஆண்டு விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். அவரது எலும்புக்கூடு மருத்துவ கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டது. 20 ஆண்டுகளாக ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டது. இந்நிலையில் கல்வி நோக்கங்களுக்காக எலும்புகள் பயன்படுத்தப்படுவது தடை செய்யப்பட்டதால் அந்த எலும்புக்கூட்டை திருப்பி அனுப்ப வேண்டியிருந்தது. இதனால் பிரின்ஸ் தனது மாமா பிலிப்பின் எலும்புக்கூட்டை அமெரிக்காவுக்கு கொண்டு சென்றார். பின்னர் அந்த எலும்பை வைத்து ஒரு கிட்டாரை வடிவமைக்க முடிவு செய்தார். அதன்படி நண்பர்கள் உதவியுடன் கிட்டார் வடிவமைக்கப்பட்டது. ஒரு உலோக கம்பியை எலும்புக்கூட்டு முதுகெலும்பு பகுதியுடன் இணைத்து கிட்டார் வடிவமைத்தனர். இந்த எலும்பு கிட்டார் தனது மாமாவின் இனிய நினைவாக எப்போதும் செயல்படும் என்று பிரின்ஸ் கூறுகிறார். மேலும் அவர் இந்த கிட்டாரை வாசிப்பது போன்ற வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது. வரலாற்றில் இன்று 1984 மன்னார் படுகொலைகள். இலங்கை படையினர் மன்னாரில் 150 தமிழ் பொதுமக்களை படுகொலை செய்தனர். 1991 டெரி ஆண்டர்சன் என்ற அமெரிக்க ஊடகவியலாளர் கடத்தப்பட்டு 7 ஆண்டுகளுக்கு பின்னர் பெய்ரூட்டில் விடுவிக்கப்பட்டார். 1991 ஐக்கிய அமெரிக்காவின் பாமாம் விமான சேவை தனது சேவைகளை நிறுத்திக் கொண்டது. 1992 அமெரிக்கா சோமாலியாவிற்கு 28,000 அமெரிக்க படை வீரர்களை அனுப்ப அமெரிக்க ஜனாதிபதி புஷ் உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.